பச்சரிசி இருக்குதுக்கா, இதை வச்சு எதனா செய்யலாமா? ரேஷன் பச்சரிசியா? பச்சரிசி வச்சு நம்ம நெய் சாதம் செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாங்க. நெய் சோறுக்கு நம்ம குகன்ஸ் நெய்யை 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் கோல்டு வினரையும் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே அதிலே போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை அதிலே போட்டு வதக்கிக்கலாம். நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்துச்சுங்க. கூடவே 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த குகன்ஸ் நெய் உங்களுக்கும் வேண்டோன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் தமிழ்நாடு டெலிவரி பண்ணுறோங்க. 2 கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்க. அதில் 2 டம்ளர் நம்ம தேங்காய் பால் அரிசி ஊற்றிட்டோம் தண்ணி. மிச்சம் 4 டம்ளர் வந்து சாதா தண்ணியை ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ரேஷன் பச்சரிசியை அதிலே போட்டு கலந்துக்கலாங்க. சுண்டி வந்திருக்குங்க. நம்ம இதை தம் போட்டுடலாம். இந்த மாதிரி நெருப்பள்ளி போட்டு தம் போட்டுக்கலாங்க. இந்த நெருப்பை தனியாக எடுத்துடலாங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குகன்ஸ் நெய்யை ஊற்றி இறக்கிடலாம். நம்ம நெய் சோறு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.